சமீபத்துல உருவான நெறைய திரைப்படங்கள ஆடியன்ஸ் வந்து பயங்கரமா வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தமிழ் ஆடியன்ஸ் வந்து எப்பவுமே பயங்கர ஃபார்வர்டா இருந்திருக்காங்க. நாட் ஒன்லி வந்து அவங்க வந்து கமர்ஷியல் படம், இல்ல ஆர்ட் படம் அப்படின்னு பிரிச்சு பார்த்ததே கிடையாது. அவங்க எல்லாமே வந்து ஒரு மெயின்ஸ்ட்ரீம் சினிமாவ தான் பார்த்துருக்காங்க. ஸோ அப்படி மெயின்ஸ்ட்ரீம் சினிமாவா கொண்டாடப்பட்டதுனால தான் நான்லாம் வந்து இன்னைக்கு வந்து இங்க இருந்திருக்குன்னு நெனைக்கிறேன். அப்படி இல்லன்னா, என்னல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் படத்திலேயே வந்து இவன் ஒரு சீரியஸான பாலிடிக்ஸ் பேசுறான், இல்ல ஏதோ ஒண்ணு பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சைட்லைன் பண்ணியிருக்க முடியும். பட் ஆனா அங்க இருக்கிற தமிழ் ஆடியன்ஸ் வந்து நம்ம பேசுற பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ்ல டிஃபரன்ஸ் இருக்கலாம். லைக் நான் பேசுற கருத்துல அவங்களுக்கு முரண் இருக்கலாம். ஆனா என்னுடைய மொழியில வந்து அவங்க பயங்கரமா கனெக்ட் ஆனாங்க. என்னோட திரை மொழி வந்து அவங்கள வந்து என்கேஜ் பண்ண வச்சது, என்டர்டெயின் பண்ண வச்சது. அந்த என்டர்டெயின் பண்ண வச்சது தான் இவ்வளவு தூரம் நான் வந்து கடந்து இன்னைக்கு தங்கலான் அப்படின்ற ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மெயின்ஸ்ட்ரீம் சினிமாவில் ஒரு ஒரு மித்தாலஜிக்கலா தன்னை யார் என்பதை அடையாளம் கண்டு கொள்ள விரும்புகிற ஒரு தங்கலானை பற்றிய ஒரு வரலாற்று தேடலை வந்து இந்த படம் வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்கு. இது வந்து ஒரு மொழியா, ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஒரு கமர்ஷியல் திரைப்படமாவும், அதே நேரத்தில அவனுடைய ஒரு அக உலகத்தை பற்றி, தங்கலானுடைய அக உலகத்தை பற்றி, அக உலகம் எதோடு கனெக்ட் பண்ணியிருக்கு, எங்கெல்லாம் அவன் வந்து தங்கலான் வந்து தன்னை வந்து கனெக்ட் பண்ணிக்க விரும்புறான். அப்படி அதோட முடிவுல தங்கலானுடைய ஒரு வரலாற்றை எப்படி அவன் வந்து சரியா அறிந்து கொள்கிறான், அப்படி அறிந்து கொள்வதன் மூலமாக என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறான், அவனுக்கு அதில மூலமா என்ன விடுதலை கிடைக்குது அப்படின்றது தான் இந்த படத்தில நான் வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்கிறேன். அண்ட் வந்து இது நிச்சயமா ஆடியன்ஸ்க்கு ஒரு புதிய அனுபவமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நானு. இப்ப இங்க தமிழ்ல இருக்கிற சில நெறைய முயற்சிகள வந்து நம்ம வந்து செஞ்சிருக்கோம். அப்படி இருக்கிறப்போ, தமிழ் சினிமாவுல தமிழ் ஆடியன்ஸும் சரி, இங்க இருக்க இந்தியன் ஆடியன்ஸ்க்கும் நிச்சயமா இந்த படம் வந்து ஒரு புதிய எனர்ஜியும், புதிய வந்து ஒரு உணர்வையும், அவர்கள் வந்து இது மூலமா ஒரு வாழ்வையும் கண்டிடுறதுக்கான ஒரு ஒரு வேலைய நான் செஞ்சிருக்கிறதா நான் நம்புறேன். டெஃபினட்டா அது அவங்களுக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு நான் ரொம்ப சாலிடா வந்து நம்புறேன். ஏன்னா, அம் அ ரொம்ப அவர்கள விட்டு தள்ளியும் இல்லாம, அதே நேரத்தில அவர்கள் விரும்புற ஒரு மொழியிலயும் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கிறது தான் அது. அண்ட் இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டா அப்டின்னா, டெஃபினட்டா இது எக்ஸ்பெரிமென்ட்லாம் நான் வந்து பண்ணல. எந்த அளவுக்கு வந்து ஒரு இயல்பு தன்மையோட ஆடியன்ஸ்க்கு இது குடுக்கணும் அப்டின்ற மாரி ட்ரை பண்ணியிருக்கேன். அவர்கள் விரும்புற பாடல்கள் ஏற்கனவே ரிலீஸ் ஆன பாடல்கள் எல்லாமே வந்து ஒரு ஜனரஞ்சக தன்மையிலேயே வந்து மக்கள் கிட்ட போயிட்டு ரீச் ஆயிருக்கு. பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. சின்ன குழந்தைங்கலாம் மினிக்கி மினிக்கி பாடல வந்து அவ்ளோ லவ் பண்ணி வந்து பாடிட்டு இருக்காங்க. அந்த தங்கலானே வந்து பெரிய ஹிட் ஆயிருக்கு. அண்ட் ரீசென்ட்டா ரிலீஸ் ஆன வந்து அறுவடை பாடலும் பெரிய ரீச் ஆயிருக்கு. ஸோ ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஒரு ஒரு மொழியில இன்னொன்னு ட்ரை பண்ணியிருக்கேன். அது வந்து ஒரு கலை இலக்கிய ரீதியா என்னை வந்து யார் என்பதை அறிந்து கொள்வதன் மூலமாக நான் யார் டைரக்டரா என்னை எப்படி ஸ்டாண்ட் பண்ண விரும்புறேன் அப்படின்ற 2 ஏரியாவையும் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு மெயின் ஸ்ட்ரீமோட சேர்ந்து ஒரு ஆர்டிஸ்டிக் ஒரு மூடையும் வந்து குடுக்க நான் ட்ரை பண்ணியிருக்கேன். டெஃபினட்டா தியேட்டர்ல வொர்க் ஆகும். இது என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி வெரி ஷூர். நான் உங்களுடைய முடிவுக்காக, உங்களுடைய அனுபவத்துக்காக நான் வந்து காத்திருக்கிறேன். இன்னொன்னு நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சோம் அப்படின்றது வந்து எல்லா படத்துலயும் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறாங்க. ஆனா ஆடியன்ஸ்க்கு வந்து அது அவசியமானா எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு படம் கஷ்டப்பட்டு உழைச்சதுனாலே வந்து ஆடியன்ஸ் வந்து அத அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்னு தெரியல. பட் ஆனா அத மீறி ஒரு 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 என்கேஜ்டான ஒரு படத்த வந்து குடுக்க நாங்க வந்து ட்ரை பண்ணியிருக்கிறோம். அண்ட் எல்லாருமே வந்து எங்களோட ஒரு முழு எஃபோர்ட்ட வந்து இதுல வந்து போட்டிருக்கோம். அந்த எஃபோர்ட் வந்து நிச்சயமா நாங்கள் உருவாக்குன ஒரு படத்த வந்து ஒரு மீனிங்ஃபுல்லா மாத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மீனிங்க வந்து ஆடியன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் ரிப்போர்ட்டர்ஸ் நீங்களும் மீடியாவும் வந்து அத புரிஞ்சுப்பீங்க, அத அக்செப்ட் பண்ணிப்பீங்க, அத கொண்டாடுவீங்க அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.